After a long years. Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா guys நம்ம போய் டேக் பார்க்கல போயிட்டு மேட்ச் பார்க்க போறோம் guys. வேற மாதிரி ரொம்ப நாள் ஆசை போடுவோம். ஆமா வருஷம் பாருங்க டிக்கெட் காய்ச்சிச்சு பாருங்க guys. எவ்வளவு பெரிய யுத்தம் நடந்துருக்கு தெரியுமா? ரொம்ப நாளா போராடி ரொம்ப வருஷமா போராடி இந்த வருஷம் தான் guys நம்ம வந்து டிக்கெட் காய்ச்சது. நல்லா டோடி அவர் வந்து கடைசி வருஷம் சொல்றாங்க சொல்லி ஐயோ அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. போறதுக்குள்ள போய் பார்த்துட்டு எவ்வளோ ஏங்கி அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வாட்டி டிக்கெட் கிடச்சிச்சு. எப்படியும் நம்ம இப்போ எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கோம் கைஸ். 7:30 தான் வந்து ஆரம்பிக்குமா. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது கைஸ். நம்ம வந்து 2 மணி நேரத்துக்கே முன்னாடி வந்து இருக்கணும்ட்டு யூடியூப்லலாம் பார்த்து சரி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால இப்போ சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு இருக்கோம். இந்த டிக்கெட்டில் ஒரு இது இருக்குது கைஸ். அந்த டிக்கெட் வந்து ஒரிஜினலாக ஃபேக்கான்னு வேறு தெரியல கைஸ். அது வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீ என்ன சொல்ற? அது ஆன்லைனில் கிடைக்காதனால அப்படி அங்கங்கே போய் அப்படி வந்து ஒரு டிக்கெட் கிடச்சிருக்கு. அது வந்து கரெக்டாக ஃபேக்காக உண்மையானது ஒரு பயமாகவே இருக்குது. அங்கே போயிட்டு ஸ்கேன் பண்ணக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு இதுவாக இருக்கும். அதுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கிறோம் கேஸ். இப்போ வந்து அது ஒரிஜினலாக இல்லையாட்டு இருந்தாலும் ஒரிஜினலாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம இப்போ எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கோம் கேஸ். ஸோ அங்கே போயிட்டு ஜாலியாக போயிட்டு சிஎஸ்கே மேட்ச். இது வந்து சிஎஸ்கே விசஸ் வந்து பஞ்சாப் மேட்ச் வந்து நடக்க போகுது கேஸ். இன்றைக்கி வந்து 7 o'clock. அது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கும் என்ன ஏது அங்கே என்ன நடக்கும்ன்றது ஒவ்வொன்றா நான் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். பயங்கரமாக இருக்கும்போது எல்லாம் ஃபஸ்ட்டு அது இது போயிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லலாம். அதுக்கு அங்கே போயிட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். நான் கைஸ் அங்கே வந்து கார் பார்க்கிங் இருக்குமா என்ன ஏதுன்னெலாம் தெரியல கேஸ். அதுவும் இல்லாமல் அங்கே வந்து ஹெட்ஃபோனு அப்புறம் தண்ணி பாட்டில் எதுவும் ஃபுட்டு எதுவுமே நாட் அலோடு. வெறும் ஃபோன் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு யூடியூப்லலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் வந்து எது பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறாமான்றது கூட தெரியல கைஸ். இங்கே வேறு கைஸ் அம்பையர் போகிறாங்க கைஸ். அப்படியே சைடெல்லாம் வச்சு தள்ளி போகுன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க பாருங்க கைஸ். அந்த இடத்துல அவங்களா நம்ம பீச் ரோடு கிட்ட வந்து நம்ம பாருங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ் ஃபுல்லாக கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து வண்டி போயிட்டுருக்கு. சேஃபாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து வரப்போகுது கைஸ். அங்கே போய் பார்க்கிங் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் தெரியல கைஸ். நம்ம வந்து சீக்கிரமாக வந்து போயிட்டு வந்து நினச்சோம். ஆனால் இங்கே பாருங்க சீக்கிரமாக வரலான்னு பார்த்தா இப்போ டைம் வந்து 5:39 கிட்ட ஆயிடுச்சு கைஸ். அங்கே போயிட்டு கார் பார்க்கிங் வந்து எவ்வளோ நேரம் ஆகுன்றது கரெக்டாக தெரியல கைஸ். அதுதான் அந்த கார் பார்க்கிங் நம்ம கரெக்டாக வச்சுன்னா அதுக்கப்புறம் குடுன்னு போயிட்டு அந்த டிக்கெட் வேறு அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அது இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அதே டிக்கெட்டை வந்து வேறு யாருக்கும் கொடுத்துட்டு அவங்ககிட்டே காசு வாங்கிட்டு அவங்க போயிட்டு அதை ஃபஸ்ட்டு வச்சு என்ட்ரி பண்ணாங்கன்னா அவங்க இன்னும் ஆகிடுவாங்க அந்த டிக்கெட்டு. இப்போ இந்த டிக்கெட்டு போயிட்டு டிக்கெட் கொடுத்தவன் இந்த வீடியோ பார்த்தா ஆன்லைன் டிக்கெட்டு தான் அந்த மாதிரி. இது பிசிக்கல் டிக்கெட் தான். இருந்தாலும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. இருந்தாலும் போயிட்டு பார்த்துட்டு அது தோனி அப்படி நடந்து வந்து அப்படியே அந்த லெஃப்ட்ல அப்படி பார்த்து அப்படி போகும்போது அப்படி கத்துறது எல்லாம் நான் வந்து காட்டுறேன் கைஸ். நாங்கள் வேறங்க கைஸ் எவ்வளோ போலீஸ் வர கைஸ். அந்த வழியாக சிஎஸ்கே ஜெர்சிலாம் போட்டு நிறைய பேர் நடந்து போறாங்க கைஸ். நாங்கள் எப்படி காரில் வர இந்த வரையும் எங்கே போகிறோம்னு தெரியல போயிட்டு இருக்கோம். வேற கைஸ் இங்கே வேற கைஸ் போகிறாங்க கைஸ். ஆஸ்திரேலியா ட்ரெஸ் மட்டும் ஏன் போகிறாங்க. இங்கே சட்டை கொடுக்குறாங்க. சட்டை ஸ்டேடியம் வந்தாச்சு கைஸ். இங்கே பாருங்க காய்ஸ். எந்த வழியா உள்ள போனோம்னா தெரியல கைஸ். 16 வந்தாச்சு. இங்க பாருங்க கைஸ். கேட் இது இங்க பாருங்க இங்க பாருங்க ஃபுல்லா எல்லாம் வந்துட்டாங்க. பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க பாருங்க கைஸ். இன்னும் விடல பாருங்க ஃபுல்லா மஞ்சள் தான். நீங்க ஃபுல்லா மஞ்சள் தான் நீங்க பாப்பீங்க. உள்ள பார்க்கிங் பாருங்க கைஸ். மஞ்சள் கூட்டம். கார் பார்க்கிங் வந்து எங்கே நாங்கள் வந்து தேடிட்டே இருந்தோம் கைஸ். அப்புறம் வந்து வர வழியில் வந்து போலீஸ் நாங்களாம் இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து கேட்டோம். ஸோ ஸ்டேடியமுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வந்து கலைவாணர் அரங்கம் அந்த இடத்துல வந்து கார் பார்க்கிங் வேணுமா கைஸ். நம்ம வந்து ஸ்டேடியம்லாம் நம்ம வந்து போனோம்னா வர வழியில் வந்து எவ்வளோ கூட்டம் எவ்வளோ பேர் இருந்தாங்க. இங்கே கார் பார்க்கிங் பண்ணிட்டு இப்போ எங்கேருந்து அங்கே வரைக்கும் ரொம்ப தூரம் நடந்து போனோம். நிறைய பேர் இருந்தாங்க. முட்டி மோதி ஒரு வாரம் எல்லாம் நடக்க போகுது கைஸ். எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்க போகுது கைஸ். இப்போவே அதெல்லாம் அந்த எல்லோ கலர் சட்டையை பார்க்க அப்படியே இதுவாகுது கைஸ். ஜாலியாகுது கைஸ். ஸோ அங்கே என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஆர்வமாகவே இருக்குது. இங்கே பாருங்க இங்கேருந்து உங்களுக்கு அங்கே தெரியும் பாருங்க ஸ்டேடியம். அங்கே தெரியுதா உங்களுக்கு ஸ்டேடியம்? இல்லையா அங்கே நம்ம போனோம் கைஸ். இதுதான் கைஸ் அந்த கலைவாணர் அரங்கம். டிக்கெட் இருந்தால் மட்டும் தான் கைஸ் உள்ள விடுவாங்க. பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா டிக்கெட் காட்டினாங்க. இதில் டிக்கெட் பார்த்தா மட்டும் தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க கைஸ். ஸோ இங்கே பாருங்க இதுதான் அந்த கலைவாணர் அரங்கம். நீங்கள் தான் கைஸ் நம்ம வந்து கார் பார்க்கிங் கொஞ்சம் காலியாக தான் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் கைஸ் இருக்குது. சீக்கிரம் வந்துட்டோம். அதனால் கொஞ்சம் நீங்களும் சீக்கிரமாக வந்துடுங்க கைஸ். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வர்றது ரொம்ப யூஸ்ஃபுல். இங்கே பாருங்க காலியாக இருக்குது. நம்மளும் பார்க்கிங் கிடச்சிருச்சு.
வேற லெவல் தான் கைஸ். அந்த கார் பார்க்கிங் இடம் பாருங்க கைஸ், ஃபுல்லாக போலீஸ் சேஃப்டி எல்லாம் பயங்கரமான சேஃப்டியில் எல்லாம் வேறு லெவலில் பண்ணுறாங்க பாருங்க கைஸ். ஸோ இங்கே பாருங்க எல்லாம் போலீஸ் சேஃப்டி எல்லாம் வேறு லெவலில் பண்ணுறாங்க கைஸ். எவ்வளோ கூட்டம் பாருங்க கைஸ், எவ்வளோ பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க கைஸ். இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லாக எவ்வளோ பேர். பயங்கரத்துக்கு பயங்கரம் கைஸ், எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு கைஸ். காய்ஸ் இங்கே பாருங்க ஸ்டேடியம் மினுமினுக்குது. இங்கே பாருங்க தொப்பி, அப்புறம் வந்து இந்த பீன் ஊதுறது. ஐயோ உழைச்சிச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அடிக்க போகிறாங்க. இது எவ்வளோ ஆச்சு? இது 80, இது 200. இது 80, இந்த தொப்பி 2 வந்து 200 கேஸ். ஒரு தொப்பி வந்து 100 rupees. இதெல்லாம் இங்கே பாருங்க கேஸ், இவ்வளோ பேர் இங்கே பாருங்க கேஸ். எல்லாம் சிஎஸ்கே வெறிய இருக்குது. இங்கே பாருங்க கேஸ், பெயிண்டிங் அடிக்கிறாங்க. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. நம்ம வந்து கேட் நம்பர் வந்து 16 கேஸ். ஸோ இப்போ வந்து நம்ம 13 கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம். இன்னும் 16 இன்னும் ரொம்ப தூரம் கொஞ்சம் அப்படியே போன கேஸ். வேற கேஸ் எவ்வளோ பேருன்றது பயங்கரமா இருக்கு கேஸ். இதுதான் கேஸ் வந்து நம்ம வந்து ஸ்டேடியமில் பார்க்கறது பயங்கரமா இருக்கு. இங்கே வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் கேஸ் இதெல்லாம். இந்த ஸ்டேடியத்தை இவ்வளோ கிட்டத்துலேருந்து பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா கைஸ். 16 கிட்ட வந்தாச்சு கேஸ். நம்ம வந்து அப்புறம் வந்து டிஷர்ட் வாங்க வந்துருக்கோம் பாருங்க கேஸ். ஸோ வந்து 250 நாங்கள் அப்புறம் 200 தராங்க. ஸோ உள்ளே வந்து டிஷர்ட் தருவாங்கன்றது வந்து கரெக்டாக தெரியல. அதனால் வந்து உங்களுக்கு டிஷர்ட் வாங்க வந்துட்டோம் கேஸ். நம்ம போட்டாச்சு பாருங்க, சிஎஸ்கே ட்ரெஸ் போட்டு எல்லாம் கலர் வாங்கியாச்சு. இது வந்து 200 ஃபோட்டோ எடுத்துட்டு நான் உள்ள போனாங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனோம். வாட்டர் பாட்டில் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம திருப்பி போயிட்டு வண்டியில் வச்சுட்டு போகிற நிலமை எடுத்து கேஸ். ஸோ வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம் யாரும். நீங்க பாருங்க கத்துறது கேக்குதா, பயங்கரமா கத்துறாங்க கைஸ். வந்தாச்சு கைஸ், உள்ள வந்துச்சு பாருங்க, கத்துறது கேக்குதா கைஸ். இங்க வந்து உள்ள இடம் இருக்குது. அங்க வந்து 1200 ரூபாய் கைஸ் அந்த டிஷர்ட்டு. வெளியே வந்து 200 ரூபாய்க்கு விட்டாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். பாருங்க கைஸ் வந்தாச்சு. என்ன பண்ணுறது தெரியல, தேடி அப்படியே போயிட்டு இருக்கோம். இங்கே என்னது இப்படி தள்ளுற மாதிரி இருக்கு கைஸ். கைஸ் இங்க பாருங்க கைஸ் எப்படி இருக்குது. வாங்க அங்க எங்கேயோ இருக்கிறாங்க. யார் வரா? எல்லாம் கத்துறாங்க. யார் வர என்ன தெரியல காய்ஸ். ருத்ராஜா காய்ஸ், ருத்ராஜ் இங்க பாருங்க காய்ஸ். ருத்ராஜ் இங்க பாருங்க காய்ஸ், அந்த ஸ்பைடி கேமரா. கட்டி தொட்ட போயிடுச்சு காய்ஸ். கட்ட முடியாது. நல்லா தெரியுது கைஸ். What I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for. Deepak Tayar guys. Guys, toys நடக்க போகுது.
சிவம் தூபை கைஸ் இங்க இருக்கிறாரு பாருங்க. Guys, bravo, 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 bravo. சுத்தமா முடியல, தலை சுடுது guys. கத்த 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 அந்த வரிகள் புரியல. தலை வலிச்சு பயங்கரமா கத்துறாங்க எல்லாம். அப்படியே தலை வலிக்குது guys. தலை சம சந்தோஷமா இருக்கு. பயங்கரமா பால் எடுத்து போறவங்க வந்திருக்காங்க வேற guys. அவங்க பேரு பால் கை ஏதோ சொல்லுவாங்க. ₹120 சிப்ஸ் கைஸ். 120 லேஸ் சாப்பிட்றாங்க பாருங்க. 120 லேஸ் மேட்ச் பயங்கரமா போகுது. போர்லாம் அடிக்கிறாங்க. வேற லெவலில் இருக்குது கைஸ். செம்மையா இருக்கு. ₹120 சிப்ஸ் இவ்வளோ இருக்கு. இவ்வளோ பெரிய பேக்கெட்டு ஆனால் இது இருக்குது. அதான் அப்படியே மேட்ச் பார்க்கலாம். ஜாலியாக இருக்கு. பயங்கரமா தெரியவே இல்லை. வேற லெவலில் இருக்குது கைஸ். கத்தி கத்தி வேர்த்து ஊத்தி அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். கொண்டு போச்சு கைஸ் கத்தி கத்தி. இதுக்கப்புறம் சிக்ஸர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாலே இது டிஆர்எஸ் போயிருக்காங்க கைஸ். ஜடேஜா ஜடேஜா கைஸ் டிஆர்எஸ் போட்டுருக்காங்க. இப்போ அம்பையர் அவுட் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு தலை டோனியோட மேட்சாக தான் இருக்கும். பயங்கரமாக இருக்கும். அந்த நம்பிக்கை ஆர்வமாக இருக்கும். தலை டோனி வந்து அடிப்பாருன்ட்டு அவுட்டு கைஸ். கபீர் இஸ்ராய் வந்துருக்காங்க கைஸ். ரன் அவுட் கைஸ். ரன் அவுட் திக்கி வந்துருச்சு. வேறங்க டிசிஷன் பெண்டிங்கு. ஐயோ நிறைய விக்கெட் போயிட்டே இருக்குது கைஸ். வரலடா வந்துச்சு வந்துச்சு. ஒரு சிக்ஸ் எதுவே வரல. சிக்ஸ் வந்துச்சு. ஒரு சிக்ஸ் கூட வரல கைஸ். அடிக்கிற இடம் எல்லாம் குன்றா இருக்கு.
தேங்க்யூ எல்லாருக்கும். லாஸ்ட் 2 ரன்ஸ் ஓடும்போது தலை தோனி அவுட் ஆகிட்டு டிசிஷன் தான் அப்படியே ஒரு கவிஞர் அவுட் எனக்கு தெரிஞ்சிச்சு.
அப்படியே போயிட்டாரு ஆமாம் ஓவர் முடிஞ்சிச்சு செமையாக இருந்துச்சு சிக்ஸராக வந்து அடிச்சாரு ஐயோ பயங்கரத்தின் பயிரம் குச்சக்கட்டு பயங்கரம் நான் அப்புறம் பேசுகிறேன் சுத்தமாக முடியல ஓகேங்களா ஆமாம் அது அடிச்சு கத்துறதுலாம் வந்து பயங்கரம் இவருக்கு தொண்டை கத்தி போயிடுச்சு தொண்டையே போயிடுச்சு இத்தனைக்கு ஐயோ 163 டார்கெட்டு எப்படியா 163 வந்துட்டாங்க பயங்கரமாக இருந்தது ஆச்சு ஆனால் தோனி வந்தது தான் பயங்கரம் ஐயோ எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க வீடியோலாம் எப்படி கட்டி வேற லெவலில் இருந்தது கைஸ் ஸ்டேடியமில் வந்து பார்க்குறது பயங்கரம் தான் அப்புறம் பேசுகிறேன் பிரேக் டைம் தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் போகிறேன் பாருங்க கூட்டத்தை பாருங்க கைஸ் வீட்டுக்கு போகுது ஏன்னா வந்து பிரேக்குக்காக எவ்வளோ லைன் நிற்கிது பாருங்க கைஸ் இந்த இடத்துல வா கால் கிழிஞ்சிருச்சு கைஸ் அப்படி கத்துறாங்க தீபக் சேகரை மாத்திட்டாங்க கைஸ் ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சு போல தெரியலையே நாகூர் போடுறாரு இப்போ பிரஷர் அந்த பேட்ஸ்மேன் மக்கள் கரெக்டாக பார்க்குறாங்க நாட் பாலாக போயிட்டு இருக்கு வேற லெவலில் போயிட்டு இருக்கு டிஆர்எஸ் கைஸ் இங்கே பாருங்க சாண்ட்னர்லாம் இங்கே தான் நிற்கிறாங்க 44 பால் 44 ரன் அடிக்கணும் கைஸ் அப்படி முடியுமா சொல்லுங்கள் கைஸ் நிறைய பேர் கிளம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க கைஸ் நிறைய பேர் கிளம்புறாங்க எல்லாம் மேட்சில் ட்விஸ்ட் இருக்கு 17 பால்ல 7 ரன் அடிக்கணும் மேட்சில் 17 பால்ல 7 ரன் அடிக்கணும் மேட்சில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமா இன்னைக்கு 7 விக்கெட் எடுத்துட்டா வின்னிகேஷன் அது எடுக்க சரி இந்த பால் என்ன இருக்கும் சொல்லுங்க இந்த பால் வந்து 4 ஐயா போயிடுச்சு ஐயோ 16 பால்ல 3 ரன் அடிக்கணும் 2 ரன் 3 ரன் 15 பால்ல 2 ரன் அடிக்கணும் கைஸ் 3 ரன்னுங்க பஞ்சாப் டீம்லாம் கட்டுறாங்க பஞ்சாப் டீம் ஆடுறாங்க பாருங்க கைஸ் அவுட் ஆயிட்டோம் when you go to the next, give yourself 5 minutes to practice the toss. சார் தோற்று போயிட்டோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன கஷ்டம் இதான் தளத்துடைய பார்த்து செம்ம சந்தோஷமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது கேஸ் நான் அப்புறமா சொல்கிறேன் தனியாக வந்து கொஞ்சம் கட்டி பேசுகிற வேண்டியதாக இருக்கும் வெளியே இருக்கிறதுனால ஸோ அப்புறமா காருக்குள்ளே போயிட்டு எங்கேயாவது போயிட்டு நான் சொல்கிறேன் நான் பயங்கரமான மேட்ச் பயங்கரமான இது எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஜாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடே ஜாம் என்னதான்
மேட்ச் போட்டாலும் இங்கே பாருங்க எவ்வளோ நேரம் ஜெர்சி இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது கைஸ். எவ்வளோ டியூ பாருங்கள் கைஸ், கார் மேலெல்லாம் தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ டியூ தண்ணி. இங்கே பாருங்க பண்ணி கட்டி இந்த வெயிலில் டியூ எவ்வளோ டியூ இருக்குது. இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ டியூ இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க கர்நாடகில் எப்படி தெரியுது பாருங்க எவ்வளோ டியூ. அடிக்கிற வெயிலில் கூட டியூ வருது எப்படி கைஸ். இது வந்து இங்கே பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால இவ்வளோ கைஸ். கார் எடுத்துட்டோம் கைஸ், கார் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து வெளியே போயிட்டுருக்கோம் கைஸ். தோத்துட்டாங்க கைஸ். பரவாயில்ல விடுங்க, எல்லாம் வந்து 2 மேட்ச் ஜெயிச்சோம்ல, இது வந்து 3வது மேட்ச் தோற்றுடும். பரவாயில்ல விடுங்க, எல்லாம் நடக்கிறது தானே. கேம்னா ஜெயிப்போம் தோப்போம் எல்லாம் நடக்கும்ல, அவ்வளோதான் விடுங்க. ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸு பயங்கரத்தின் பயங்கரம், உச்சக்கட்ட பயங்கரம் கைஸ். கத்தி தொண்டெல்லாம் போயிடுச்சு, கத்தி ஐயோப்பா காதெல்லாம் ஒரு மாதிரி கீழே எடுக்க கத்தி அந்த விசில் அடிச்சு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு கைஸ். இவங்க பவுலிங் சிஎஸ்கே பவுலிங் போனதெல்லாம் கத்தவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி முடியல, சுத்தமாகவே முடியல. அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது என்னென்ன, ஒரு கப்பு ஜூஸ் 50 ரூபா. அப்புறம் வந்து தண்ணி குடிக்கணும்னா போயிட்டு நம்ம எங்கேயோ போயிட்டு அதுக்கு ரொம்ப நேரம் கியூ நிற்கும் கைஸ். அதிலலாம் மோதி வாங்கிட்டு வந்து அதை குடிச்சிட்டு வரத்துக்குள்ளே திருப்பி தாக்கடிக்கிற மாதிரி ஆகிடும். தண்ணி குடிக்கிறது மட்டும்தான் ஒரு மாதிரி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி வந்து எல்லாமே நல்லா தான் கைஸ் இருக்குது. அந்த மோதி தள்ளிட்டு போயிட்டு அவங்க வந்து போகும்போது வரும்போது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. போய் உட்காந்து நம்ம ஜாலியாக இருந்துட்டு வரலாம். ஒரு மாதிரி இறுக்கி ரஷ்ஷாலாம் அந்த மாதிரிலாம் இல்லை கைஸ். அந்த மாதிரி தான் இருக்கும்லாம் நினச்சோம், அந்த மாதிரி ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்லாம் நினச்சோம். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை கைஸ். நல்லா டீசெண்டாக எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது கைஸ். ஆனால் டோனிலாம் வரும்போது வேறு லெவலில் இருந்தது கைஸ். ஆனால் வந்து நிறைய 6 வரும்னு எதிர்பார்த்தோம், 6 வரல. இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க. நல்லா டோனியை பார்த்தோம், அந்த கத்துறது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது எல்லாமே வேறு லெவலில் இருந்தது கைஸ். பயங்கரமாக இருந்தது. ஏன்னா நம்ம டிவியில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்குது, இங்கே பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்குது. இது 2 எது நல்லா இருக்குன்னா 2மே நல்லா தான் கைஸ் இருக்குது. அதில் வந்து வேறு மாதிரி இருக்குது, இதில் வந்து வேறு மாதிரி இருக்குது. இருந்தாலும் என்ன ஒரு இது தோத்துட்டோம், அது நல்லா பரவாயில்ல விடுங்க. வந்து ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஜடேஜா அவங்களும் வந்து கிட்ட வரும்போது கத்தி அவங்களாம் வந்து டாட்டா காட்டி ஏன்னா நல்லா இருந்தது கைஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல முடியல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வீடியோ எடுத்திருக்கீங்க, எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பயங்கரமாக இருந்தது கைஸ். இதுக்கப்புறம் நாளைக்கு எனக்கு செமிஸ்டர் மேக்ஸ் எக்ஸாமு, என்ன பண்ண போகிறேன்றது தெரியல. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 11:58 12 மணி ஆயிடுச்சு.